அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப இங்கிலீஷ், உருது, அரபி எல்லாம் கேட்டு டயர்ட் ஆகிட்டோம். காதுக்கு இனிமையாக தமிழ் மொழியில் மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண்கள்தான் என்று பேசுவதற்கு 3 ஆண்களும், பெண்கள்தான் என்று மறுத்து பேசுவதற்கு 3 பெண்களும் தயார் நிலையில் உள்ளார்கள். அமைதியாக கேட்போமா? இதுக்கு நான் தான் தீர்ப்பு வழங்கணும். எந்த ஃப்ளோரில் சைலண்ட்டாக இருக்குதோ அவங்க தான் வெற்றியாளர்கள். செகண்ட் ஃப்ளோர் சைலண்ட்டாக இருந்துச்சுன்னா மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையவர்கள் ஆண்கள். சலசலப்பு எங்கே கம்மியாக இருக்குதோ தீர்ப்பு அந்த பக்கம் வழங்குறேன்னு சொல்லி பட்டிமன்றம் இனிதே துவங்குகின்றது. ஆரம்பமாக ஆண்கள் தான் என்று வாதிடுவதற்காக வேண்டி 5ஆம் வகுப்பை சார்ந்த முஹம்மது முஹ்சின். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, என் இரு தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் யார் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கமாகும். நடுவர் அவர்களே, இது என்ன கேள்வி? சந்தேகமின்றி ஆண்கள் தான் பெரிதும் ஆர்வமுடையோர் என்று சொல்லலாம். கண்டிப்பாமா, சொன்ன உடனே அமைதியாயிட்டாங்க ஆண்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தான், அவர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு குர்ஆன் சொல்லும் வரலாறு. ஹவ்வா அம்மையார் அன்றே உணவை பற்றி ஆராயத் தொடங்கினார்களே தவிர ஆதம் நபியிடம் மார்க்க கல்வி கற்க தூண்டவில்லை. இதிலிருந்து நாம் அறிய வரும் செய்தி என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு 2024 இருக்கும் நாங்கள் உட்பட ஆண்கள் தான் சிறந்தவர்கள் நடுவர் அவர்களே. ஆமாம்மா, அதனால தான் ஆண்கள் மார்க்க கல்வி அதிகமாக கற்கிறாங்க. பெண்கள் அன்னைக்கே உணவை பற்றி தேடினதுனால எல்லா இடத்துலையும் சமைச்சிட்டே இருக்காங்க. பெண்கள் மார்க்க கல்வியில் ஆர்வம் குறைந்தவர்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, அவர்கள் எல்லா கல்வியிலும் அப்படிதான் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான், பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவை அடிபட்டு தான் திருந்துவாங்க. இவர்கள் போல் சிலர் பல தடவை அடிபட்டாலும் திருந்தவே மாட்டாங்க. ஆமா, திருந்தனா வந்தே இருக்க மாட்டாங்க. ஒரு தோட்டத்தின் வாசலில் கதவு மூடி இருக்கிறது. சுற்றி முற்றும் பார்த்தால் உள்ளே செல்ல வழி இல்லை. ஒரு நீர் வைக்கால் ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது. கல்வி ஆர்வம் அன்னாரை கூனி குறுக செய்தது. பவ்யமாக உள்ளே நுழைந்து நபி அவர்களை பார்த்து அளவில்லா மகிழ்ச்சி அடைந்து மார்க்க கல்வியை கற்றார்கள். இந்த கல்வி ஆர்வம் பெண்களிடத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? நடுவர் அவர்களே, ஒரு பெரிய சம்பவத்தின் சிறு பகுதியை உங்கள் முன் வைத்துள்ளேன். இந்த கல்வி ஆர்வம் பெண்களிடத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? இப்படி ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று பெண்களில் யாராவது இருக்கிறார்களா? இருந்தால் காமிக்கும்படி சவால் விட்டு செல்கிறேன். மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையோர் ஆண்கள் தான் என்று ஆணித்தரமாக கூறி அமர்கின்றேன். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்கள் தான் மார்க்க கல்வியில் உயர்ந்தவர்கள், ஆர்வமுடையவர்கள் என்பதை நல்ல ஆர்வத்தோடு பேசினார். ஆண்கள் ஆர்வத்தோடு கேட்டாங்க. பெண்கள் எவ்வளவு ஆர்வம் என்பதை அடுத்து வாதிடுவதற்காக வேண்டி அந்த அணியின் தலைவி 5ஆம் வகுப்பை சேர்ந்த தையும் கௌசர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்.
அறிவூட்டும் தந்தையை தந்து அமுதூட்டும் அன்னையை தந்து செறிவூட்டும் மறையை தந்து உணர்வூட்டும் நபியை தந்து வல்லோன் அல்லாஹ் தன்னை புகழ்ந்து சபையோர்க்கு சலாம் என்னும் முகமன் கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. நடுவர் அவர்களே, ஆதம் நபி அவர்கள் கல்வியில் ஆர்வமாக இருந்தாங்கன்னு குர்ஆனில் வந்தது என்று சொன்னார். ஆனால் அங்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது மார்க்க கல்வியை பற்றி இல்லை. அந்த வசனத்தையும் அர்த்தத்தையும் உங்கள் முன் இதோ சொல்லி உங்களிடமே முடிவை கேட்கிறேன். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். இதிலே எங்கேயாவது மார்க்க கல்வி என்று வருதான்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு பழமொழி சொன்னார், கேட்க நல்லாதான் இருக்கு. பெண் புத்தி பின் புத்தி என்று ஒத்துக்கிறேன். ஆனால் பின் புத்தினா பிற்போக்குத்தனமான புத்தி என்று பொருள் சொல்வது தப்புன்னு சொல்லுவேன். ஆம் நடுவர் அவர்களே, பின் புத்தினா பின் மாதிரி ஷார்ப்பா நுடி கூறான புத்தி என அர்த்தம். சரிதான நடுவர் அவர்களே? கரெக்டுமா. அதனால தான் பெண்கள் சொன்னால் புரிஞ்சிப்பாங்க, ஆண்கள் சொல்லவும் புரிஞ்சிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா உண்மையில் பெண்கள் எல்லாம் கல்வியிலும் இன்னைக்கு மார்க்க கல்வியில் நிறைய இடங்களில் பெண்கள் சாதனை செய்கிறார்கள். அதனால்தான் பெண்களின் பெயர்கள் பெரும்பாலும் ஃபாத்திமா ஃபாத்திமா என்று இருக்கு. ஃபாத்திமா என்றால் என்ன அர்த்தம்? எங்களை மாதிரி அறிவாளி பொண்ணு என்ற அர்த்தம். எந்த பையனுக்காவது அறிவாளி என்று பேர் வச்சு பார்த்திருக்கீர்களா? இந்த 3 பேரில் கூட யாருக்கும் இல்லை நடுவர் அவர்களே. இருந்தால் பேசியிருக்க மாட்டாங்கம்மா. எனக்கு முன் பேசிய நண்பர் மொஹ்சின் அவர் பேர் போல் அழகாக சொன்னார், பெண்களில் கல்வி ஆர்வம் மிக்கவர்களை காட்ட முடியுமான்னு சவால் விட்டுட்டு போனார். நான் கேட்கிறேன், இவருக்கு இறை நம்பிக்கையாளர் அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தெரியுமா? நபி அவர்களின் எல்லா செயல்களையும் மைனூட்டாக கவனித்து வந்தார்கள். எதற்காக? ஏன்? அவர்களது கல்வி ஆர்வத்தால் மட்டும்தான நடுவர் அவர்களே? அன்சாரி பெண்கள் பெண்ணினத்தின் சிறந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் வெட்கப்பட்டு கல்வி கற்காமல் இருந்ததில்லை. இதில் அவர்கள் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை கவனித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வி கற்பது என்றால் பெண்கள் ஒரு கை பார்த்து விடுவார்கள் என்று நபி அவர்களே பெண்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே தீர்ப்பை எங்களுக்கும் தருவீர்கள் என்று முழு நம்பிக்கையோடு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னதான் ஆண்கள் பெண்களை பற்றி குறை சொல்லி பேசினாலும் அந்த குறையிலும் நாங்கள் குறை இல்லை என்பதை அழகாக சொன்னாங்க. பின்புத்தினா பிற்போக்குத்தனமான புத்தி இல்லை, பின்னு மாதிரி ஷார்ப்பாக உள்ளவங்க, பார்த்த உடனே விளங்குவோன்னு நல்ல பல விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. அடுத்து ஆண்கள் தான் என்பதை வாதிடுவதற்காக வேண்டி 4ஆம் வகுப்பை சேர்ந்த முஹம்மது உமர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாவின் பெயரை கூறி நபி மீது ஸலவாத்தோதி என் வாதத்தை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எங்கள் அணித் தலைவர் எவ்வளவு அழகாக ஆதரங்கள் அடுக்கினார் பார்த்தீர்களா நடுவர்? அழகாக சொன்னார், அழகாக அதை உடைச்சிட்டாங்க, அதையும் பார்த்தேன். என் தலைவர் சஹாபி ஆண்களின் அதிக ஆர்வம் உள்ள ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டார். நான் சஹாபாக்களிலும் அதற்கு பின்பு உள்ள தஹாபீன்கள் அதற்கு பின்னுள்ளவர்களையும் சொல்ல தயாராக உள்ளேன் நடுவர்களே. பெண்களின் மார்க்க அறிவுக்கு உதாரணம் சொல்வதற்காக ஒரு வேடிக்கை கதை சொல்வார்கள். ஒரு ஊரில் ரம்லான் மதப்பிரியை அவளோட வானத்தில் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் பிறை தெரிந்துதான். பிறை தெரிந்தது என்று ஒருத்தர் வேகமாக கத்தினார். அதை கேட்டதும் பருப்பு கடைந்து கொண்டிருந்த ஃபாத்திமாவும் ஓடி வந்துச்சான். குழந்தைக்கு கை கால் கழுவி கொண்டிருந்த ஆயிஷாவும் ஓடி வந்துச்சான். பிறையை பார்த்து கையால் அதை காட்டி பேசும்போது ஃபாத்திமா கையில் பருப்பு வாசம் வந்துச்சான்.
அப்போது பிறையிலிருந்து பருப்பு வாடை வருதுன்னு சொல்ல இதை கவனித்த கால்களில் கெட்டியிருந்த ஐஷா இல்லை இல்லை பிறையிலிருந்து நாத்து அடிக்குது என்று சொல்லிச்சான். இதை பார்த்து ஊரே சிரித்துதான். நடுவர் அவர்களே பார்த்தீர்களா, உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சஹாபாக்களான ஆண்களே திண்ணை தோழர்களே என்று ஒரு கூட்டமே மஸ்ஜித் நபவியில் காலமெல்லாம் காத்திருந்தாங்களே, அவங்க எந்த நோக்கத்தில் காத்திருந்தாங்க? சூரத்துல் பக்ராவில் 273 வசனத்தில் அவர்களின் சிறப்பை அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். லில் ஃபுகராஇல் லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததிஊன தர்பன் ஃபில் அர்த். நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றனர், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கென்ற தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படலாக இருக்கின்றனர். இந்த ஆண்கள் ஆறுமுடியவர்களா அல்லது பெண்கள் ஆறுமுடியவர்களா? நடுவர் அவர்களே, தனக்கென்று மனைவி இன்றி, மக்களின்றி, தூக்கமின்றி, சொத்து சுகமின்றி, வீடின்றி நபிகளாரின் செயல்களை உற்று நோக்கியவாறு இருந்த வாழ்வை கழித்த எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள். அது போன்ற ஆர்வமுள்ள ஒரு குழுவை காட்ட வேண்டாமா? குறைந்தபட்சம் 1 அல்லது 2 பெண்களையாவது காட்டுங்க என்று எதிரணியான அவர்களிடம் ஒரு சவால் வைக்கிறேன். நடுவர் அவர்களே, இப்படி பாயிண்டே இல்லாமல் பரிதாபமாக அமர்ந்துள்ள எதிரியிடம் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டு விடை பெற விரும்புகிறேன். குதுபுல் அக்தா முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியில் ஆர்வம் பற்றி தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இங்கே இப்படி ஒரு அணி அமர்ந்திருப்பீர்களா? இருந்திருக்கவே மாட்டாங்க. படிக்கலமா, படிச்சுட்டு வருவாங்க. என் அணியில் எனக்கு அடுத்து பேசியிருப்பவர்கள் மீது கருத்துக்களை சொல்வார்கள் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து பெண்கள்தான் கல்வியை, மார்க்க கல்வி ஆர்வமுடையவர்கள் என்பதை பேசுவதற்காக வேண்டி 3ஆம் வகுப்பை சேர்ந்த அஃப்ரா தன்சீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. விண்ணையும் மண்ணையும் அந்த மண்ணிலே என் அன்னையையும் பிள்ளையாக என்னையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரட்சகா உன்னை புகழ்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். சுபஹானல்லாஹ். இதுதான் மார்க்க கல்வியுடைய ஆர்வம். பெண்ணை போற்றிய உம்மியான உம்மி நபியை வாழ்த்தும் அந்த ஸலவாத்தை கூறி என் உரையை துவக்குகின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன் பேசிய உமர் அவர்கள் அவரோட பெரிய சரியா படிக்க தெரியாது. இந்த நிலைமையில இவர் வரலாறு படிச்சா எப்படி இருக்கும்? என்னவோ பெரிய அல்லாஹ்வுல்லா அலிகாரி மாதிரி வியாக்கியானம் பேசுறாரு. நடுவர் அவர்களே, எனக்கு முன் பேசியவர் விடுத்த சவாலை இதோ நான் முறியடிக்க தயார். சீக்கிரம் உடைமா. பெண்கள் மார்க்கம் கற்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதற்கு இதோ வரும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் முன் வைக்கிறேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று ஒருவர் வாழ்ந்தார், நம்மளுக்கு தெரிந்தவர். அவரது ஆட்சி காலத்தில் ஒரு முறை நீண்ட தூரம் பயணம் செய்து கடும் தாகத்தில் திரும்பினார். தண்ணீரை தேடி ஒரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டிலே தண்ணீரை கேட்டார். உள்ளே இருந்த தாய் தன் மகனிடம் தண்ணீரை கொடுத்து அனுப்பினார். அந்த மகன் தெரியாமல் இடது கையால் தண்ணீரை கொடுத்தார். உடனே அந்த அரசர் தனக்கு கண்ணியம் குறைவாக நடந்ததற்காக வேண்டி அந்த பிள்ளையை அடித்து விட்டார். உள்ளே இருந்த தாய் அதை பார்த்து மஹா கல்ல கமா மஹ
சுபஹான் அல்லாஹ். ஒரு பெரிய கணம் மேலே பேய்ந்து ஒளிஞ்சது போல ஒரு அமைதி. அடுத்து ஆண்கள் தான் என்பதை வாதிடுவதற்காக வேண்டி அணியினுடைய கடைசி நபர் 4ஆம் வகுப்பை சேர்ந்த இனாமுல் ஹசன். கரியத்திற்குரிய விழாக்குழு தலைவர் அவர்களே, எனது ஆசிரியர் தந்தை அவர்களே, ஆண்கள் சபையே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அனைத்து படைப்பிலும் ஆண் எண்ணத்தை அழகுபடுத்திய அல்லாஹ்வை புகழ்ந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து என் மறுப்புரையை ஆரம்பம் செய்கிறேன். நடுவர் அவர்களே, என்னங்க இவர்கள் போடும் முக்கிய தாக முடியல. 3 பேர்கிட்ட ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்கும் போல. அதை வச்சுக்கிட்டு நேரத்தை ஓட்டாது நினைக்கிறேன். ரொம்ப ஓட்டுறாங்கம்மா, சீக்கிரம் முடியுமா? எங்க ஊர்ல ஒரு டுபாக்கு டாக்டர் இருந்தாரு. எந்த ஊருமா? திண்டுக்கல். திண்டுக்கல். அவர் பேர் லேகிய டாக்டர். அவருக்கு அந்த பேர் மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவர் அஸ்மாத் அழகியத்தை மட்டும் வித்து ஃபேமஸ் ஆகிவிட்டார். எப்படின்னு கேட்கிறீங்களா? தலைவலி வரவுக்கிட்ட ஒரு பக்கம் அட்டை காட்டியிருப்பார், காய்ச்சல் வரவுக்கிட்ட வேற பக்கத்தில் அட்டை காட்டியிருப்பார். ஒரே வீட்டுல 2-3 பேருக்கு அதை வித்து அது பெரிய பிரச்சனையாக வந்து விட்டது. அப்போது அவர் அனைத்து நோய்க்கும் இந்த மருந்து நிவாரணை என்று சொல்லி மழுப்பினாராம். அதே மாதிரிதான் நடுவர் அவர்களே, உங்களை பார்த்தாலும் உண்மையா பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி தெரியல. சரி நடுவர் அவர்களே, நாம் விஷயத்துக்கு வருவோம். கல்வி கற்பதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஆவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து இப்படி சொன்னாங்க: நான் கல்வியில் பாடுகிறேன் என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அதன் தலைவாசல் என்று கவனித்தீர்களா? அப்படியானால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கல்வி ஆர்வத்தை கண்டுதான் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இப்போ சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, எள்ளு பெள்ளை பற்றியாவது நபிகளார் இப்படி சொல்லி இருக்கிறார்களா? மார்க்க கல்வியில் கற்கும் ஆவல் ஆண்களுக்கு தான் அதிகம் இருக்கும் என்பதால் தான் அல்லாஹ் நபிமார்களை கூட ஆண்களை தேர்வு செய்தான். இறுதியாக உறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். பெண்கள் மார்க்க கல்வி பற்றி எனக்கு முன் பேசிய அஃப்ராத் அல்-ஜீலானி அதே சொன்னார். அவங்க அலைய தலைவி கூட பெண் புத்தி பின் புத்தி என்னும் பழமொழிக்கு நியூ வெர்ஷன் விளக்கமெல்லாம் சொன்னார். 2024 வந்துட்டாங்கல்ல, அப்டேட் ஆயிட்டாங்கம்மா. அவங்க 44 வந்தாலும் அப்படிதான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நான் சொல்ல ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்கள் மார்க்க கல்வியிலும் அறிவிலும் குறைந்தவர்கள் தான் என்று நபி அவர்களை சொல்லிவிட்டு பெண்கள் எப்படி குறைந்தவர்கள் என்பதற்கான விளக்கம் சொன்னார்கள். இனிமேல் விளக்கம் சொல்ல நடுவர் அடிக்க வந்து விடார் போல் தெரிகிறது. அடிக்கல மாட்டோமா, சொல்லுமா. ஆகவே நபிகளாரி வார்த்தைக்கு இறுதியாக்கி நிறைவுக்கு வருகிறேன். பெண்கள் மார்க்க கல்வியிலும் அறிவிலும் குறைந்தவர்கள் தான் என்று தீர்ப்பு அளிக்குமாறு வேண்டி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக பெண்கள் தான் என்பதை வாதிடுவதற்காக வேண்டி 3ஆம் வகுப்பை சார்ந்த ஹம்னா ஃபாத்திமா. அது முடிஞ்ச உடனே நானும் தீர்ப்பளிக்கணும். எந்த ஃப்ளோர் அமைதியாக இருக்கோ அவங்க தான் சிறந்தவர்கள், ஆர்வமுடையவர்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தஃபா வ நபியில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபையோர்களே, பெரியோர்களே, நியாயமான நடுவர் அவர்களே, எனக்கு முன் ஆண்கள் அணி சார்பாக பேசிய இனாமுல் ஹசன் அவர்கள் சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பார் என்று நினைத்து கூட பார்க்கல நடுவர் அவர்களே. சின்ன பிள்ளைதாம்மா, அவரு 4th தான் படிக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் அற்புதமான கேள்வி கேட்க தெரியும் என்று நினைத்தாரா? எங்களுக்கும் கேள்வி கேட்க தெரியும், நாங்களும் கேள்வி கேட்போம். நல்லா கேளுமா, நல்லா கேளுமா. குர்ஆனில் ஆண்கள்னு குறிக்கும் வார்த்தை வெறும் 6 இடங்கள்ல மட்டும்தான் வருகிறது. ஆனா பெண்கள்னு குறிக்கும் வார்த்தை 26 இடங்களிலும் வருகிறது. அதுபோல ரசூலுன் என்ற ஆண்கள்னு குறிக்கும் வார்த்தை குர்ஆனில் 28 இடங்களிலும், அதன் எதிர் சொல் நிசா என்ற வார்த்தை 56 இடங்களிலும் வருகிறது. நடுவர் அவர்களே, 6 பெரிதா இல்லை 26 பெரிதா? அதே மாதிரி 28 பெரிதா இல்லை
சொல்லுங்க நடுவர் அவர்களே, இன்னும் நிறைய பெண்களுக்கு அவங்க வழங்குகிறான். ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டாங்க, அதனால தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். முக்கியத்துவத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் எதை காட்டுகிறது சொல்லுங்க நடுவர் அவர்களே, எதை காட்டுகிறது? ஃபிரௌனின் மனைவி அன்னை ஆசியா அவர்கள் ஆர்வம் மிகுந்த பெண் அல்லவா? மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களை போன்ற பெண்ணை பார்க்க முடியுமா? அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்வி ஆர்வத்தால் தானே அர்க்கம் நபியை வீட்டிற்கு அழைத்து சென்று விளக்கம் கேட்டு வந்தார்கள் நடுவர் அவர்களே. சமீபத்திலே ஒரு மாத இதழில் வந்த ஒரு செய்தி, 2019 பெண்கள் தான் மார்க்க கல்வியில் சிறந்தவர்கள். ஆம் நடுவர் அவர்களே, ஒரு மணப்பெண் தன் மகத்தொகையை பணமாகவோ நகையாகவோ வேண்டாம் என்று மறுத்து மார்க்க நூல்களை மகராக கேட்டு புரட்சி செய்தார்கள். ஆனால் ஜும்மா தினத்தில் பள்ளிவாசலில் பயான் முடித்து குத்துபா ஓதி முடிக்கும் போதுதான் இன்று நிறைய ஆண்கள் பள்ளிவாசலுக்கு அறகுறை தொழுகைக்கு வருகிறார்கள் நடுவர் அவர்களே. கண்டிப்பாமா, இந்த செய்தி ரொம்ப உண்மையானது. நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்சு நர்கீஸ் என்ற ஒரு மாத இதழ் தான் இருக்கு. ஆனால் எல்லா இஸ்லாமிய நூல்களையும் சராசரியாக ஆய்வு செய்து பார்த்தால்தான் கேள்வி விமர்சனம் அனைத்தும் பெண்களால் தான் எழுதப்பட்டிருக்கு. நடுவர் அவர்களே, நடுநிலையாக இருக்க வேண்டிய நீங்கள் எங்கள் அணிக்கு தான் சார்பாக தீர்ப்பு வழங்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வமுடையவர்கள் என்பதற்கு 3 ஆண்களும், இல்லை பெண்கள்தான் ஆர்வமுடையவர்கள் என்பதற்கு 3 பெண்களும் பேசுனாங்க. இப்போ நான் தீர்ப்பளிக்கணும். என்ன தீர்ப்புனா, அபூ ஹுரைராவை போன்ற ஒரு ஆண்களை இந்த உலகம் பார்க்க முடியாது. ஹதீஸு கலையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு கல்வி மாமேதையை பார்க்க முடியாது. எனவே ஆண்கள் தான் மார்க்க கல்வியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகத்துக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லைன்னா இந்த உம்மத்திற்கு மிக முக்கியமான சட்டங்கள்லாம் கிடைச்சிருக்காது. இப்போ ஆயிஷா அம்மாவுக்கு மார்க்க கல்வி இல்லாமல் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை அறிவித்தாங்க. இப்போ மார்க்க கல்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இருந்துச்சு, அபூ ஹுரைராவுக்கும் இருந்துச்சு. அதுபோல் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சராசரியாக பொதுவாக சமமான ஆர்வம்தான் உள்ளவர்கள் என்பதை தீர்ப்பாக அளிக்கின்றேன். வாஹிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.